கடைசியில மயிலும் இருந்துட்டு இப்படி மாட்டிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்ப அடுத்ததா வந்து அதாவது இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த மயிலு வந்து வசமா வந்து மாட்டி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மயிலு வந்து என்ன பண்றா, ஏது பண்றா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த அதாவது ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி வந்துட்டு எப்ப என்னடா பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமா ஆயிடுச்சு. இனிமே வந்து இந்த மயிலுவால வந்து தப்பிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இங்க ஏற்கனவே தன்னோட அக்கா வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கு அப்படிங்கிறது தெரியாம, தான் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி மல்லிக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சு கடைசியில இந்த மயிலு வந்து ஜுட்டிய புடிச்சு வந்து ஆட்டுன்னு ஆட்ட போறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி ரூ. 1,00,000 திருடினது வந்து இந்த மயிலு தான். அதே மாதிரி இப்போ வந்து நகைய திருடி இருக்கா அப்படிங்கிறது இருந்து, அதாவது நகைய திருடுறதுக்கு பிளான் போட்டிருக்கா அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ டீட்டெயிலா வந்து கண்டுபிடிக்க போறாங்க. அதே மாதிரி இப்போ மயிலுவால தப்பிக்க முடியாது. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வேற லெவல் மாஸ் காட்ட போறாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம மல்லியும் விஜயும் வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்துல தெளிவா முடிவு எடுத்திருந்தாங்க. வெண்பாவ வந்து இப்போ அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து போகக்கூடாது. அதுவும் இல்லாம அந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது. அவங்க பிடி சார் கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? அப்படிங்கிற மாரி மல்லி கிட்ட கேட்டிருந்தாங்க. மல்லியும் வந்து சொல்லிடலாம் அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில அவங்களே வந்து அதாவது அவங்களோட பிடி சாரே வந்து ஃபோன் பண்ணி விஜய்க்கு வந்து இந்த மாரி கேட்கறாங்க. இந்த மாரி வெண்பாவ அனுப்பிவிடுங்க அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதே மாரி இப்போ நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதே மாரி விஜய் இருந்துட்டு இல்ல இதெல்லாம் வந்து கண்டிப்பா சரி வராது. அந்த தீபிகா இருக்கிற பக்கம் வந்து வெண்பா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு ஓவர் ஆகி வெண்பாவும் வந்து இந்த மாதிரி நான் இந்த ஒரு இதுல கலந்துக்கிறேன். அதே மாதிரி அவங்களால இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப அங்க வந்து பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே வந்து ரூ. 1,00,000 திருடி கொண்டு போய் அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொடுத்தாங்க இல்லையா? அடுத்த ஒரு விஷயமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நகைய திருடுறதுக்கும் வந்து பிளான் போட்டாச்சு. ஏன்னா வீட்ல இருந்தே எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நாகு வந்து அந்த நகைய கொண்டு போய் அதாவது பேங்க்ல வைக்கிறதுக்காக போவாங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்துல வந்து போற வழியிலேயே வந்து திருடணும். போற வழியிலேயே வந்து அவங்க கிட்ட இருந்து புடிங்கிட்டு போணும், அடிச்சுட்டு போணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிளானு. அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த மயிலுவ பத்தி எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரியான சந்தர்ப்பம் பார்த்து மயிலுவ இப்படி போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ராஜேஸ்வரி அதாவது நாகு இருந்துட்டு விஜய் கிட்ட எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரூ. 1,00,000 வந்து ரூ. 1,00,000 விஷயத்த வந்து என்ன பண்ணலாம்? அதுவும் இல்லாம அந்த அத திருடுனது யாருன்னு கண்டுபிடிச்சுங்களா இல்லையா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் சொல்லக்கூடிய பதில் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கவே இல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனா ராஜேஸ்வரி வந்துட்டு இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மயிலுவ பார்த்து மயிலு அந்த ரூ. 1,00,000 நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மயிலு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா கடைசியில இது எல்லாமே வந்து நாகு மேலதான் முடிய போகுது. ஏன்னா நாகு தான் வந்து இந்த பணத்தை திருடுனது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நாகு மேல இந்த ராஜேஸ்வரி கோவமா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா மயிலு வந்து போட்டு கொடுக்கறது இது லிஸ்ட்லயே இல்லாத ஒரு விஷயம். அதுவும் இல்லாம மயிலு வந்து ரொம்ப வந்து பாசமா இருக்கிற மாதிரி, அதே மாதிரி படிச்சவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த மயிலு வச்சு பேசும்போது மயிலுக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே ராஜேஸ்வரி எந்த அளவுக்கு மோசமான ஒரு பொம்பளை. இவ வந்து நம்மள மாட்டி வர்றதுக்கு பாக்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லி இருந்துட்டு ராஜி என்ன சொல்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, உன் அருமை தங்கச்சி தான் வந்து அந்த ரூ. 1,00,000 எடுத்தது. அந்த ரூ. 1,00,000 எடுத்து என்ன பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உன் தங்கச்சிக்கிட்டயே கேளு, அவளே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, மயிலு என்ன அந்த ராஜு சொல்றது உண்மையா? நான் வந்து இப்ப கூட உன்னை வந்து நம்புறேன். ஆனா உன் வாயால நான் அதை கேட்கணும்னு விரும்புறேன். நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. பட் இருந்தாலும் வந்து மயில் இருந்துட்டு திருன்னு முடிக்கிறதுலயே நம்ம மல்லிக்கெல்லாம் நல்லாவே தெளிவா புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம நாகவும் இருந்துட்டு மல்லி நீ என்ன இதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க? ராஜியா அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி மயிலு மேல எனக்கும் லைட்டா
லைட்டா வந்து டவுட் இருந்துச்சு. ஆனா மயில் பேசுறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பா மயில் அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நானும் அவ்வளோ நம்பினேன். ஆனா இப்படி வந்து பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அந்த ரூ. 1,00,000 பணத்தை இவ தான் திருடி இருக்கா, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ மயிலோட தலைமுடிய புடிச்சு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லிடு மயிலு. அந்த ரூ. 1,00,000 போறத பத்தி கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ரூ. 1,00,000 உனக்கு என்ன வந்துச்சு? உண்மையிலே என்னதான் நடக்குது? அந்த ரூ. 1,00,000 பணம் எங்க? அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேக்குறாங்க. ஒரு பக்கம் மயிலு அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இதுதான்டா சந்தர்ப்பம், நம்ம கொளுத்தி போடலாம்டா பட்டாசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லி கிட்டலாம் அவ எடுத்துட்டு போய் அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து இப்போ அதாவது மல்லிக்கெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. என்ன மயில் இது? நான் ஏற்கனவே தான் நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த பையன் வந்து ஏற்கனவே குடிக்கிறான். அதுவும் இல்லாம வந்து நட் ரோட்ல எப்படி சண்டை போட்டிருந்தான் அப்படிங்கிறத பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவன தான் இன்னமும் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மல்லி இருந்துட்டு இப்போ மயிலுவோ உண்டு உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. நீ நான் சொன்னா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவ அப்படிங்கிறதுனால தானே நான் சொன்னேன். ஆனா நீ எதையுமே புரிஞ்சுக்கிற மாரி இல்ல. உண்மையிலேயே உன்னெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரியால இந்த விஷயம் எல்லாமே வெளியே வந்தா ரொம்ப நல்லதுதான். அவ கெட்டதை பண்றதா நினைச்சு கூட வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா ராஜேஸ்வரிக்கு அது தேவை கிடையாது. கண்டிப்பா வந்து இந்த நாகுவை தான் வந்து கார்னர் பண்ணுவாங்க. நாகு தான் அப்படி பண்ணது அப்படிங்கிறத வந்து சொல்லி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.